நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. வங்கதேசம் தன்னுடைய புத்தியை மீண்டும் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே வேளையில இன்னொரு பக்கம் 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதனால யாருக்கு பாதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பற்றி எரியுது. திடீரென ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய அதிபர் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் நம்முடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வங்கதேசத்தில் கடந்த சில வாரங்களாகவே இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் அங்கு 3 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இங்கே மற்றொரு இந்து மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பணி முடிஞ்சு வீடு திரும்பியவரை ஒரு கும்பல் கடுமையான ஆயுதங்களால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அந்த நபர் குளத்துல குதிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் வங்கதேச சிறுபான்மை மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கதேசத்துல கடந்த 2 வருஷமாகவே அசாதாரண சூழல் தான் நிலவிட்டு வருது. கடந்த 2024 ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கிருந்து பிரச்சனை நடக்க ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தாரு. அவர் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போது வரைக்கும் அங்கு முழுமையான ஒரு இயல்பு நிலை திரும்பவில்லை அப்படின்னே சொல்லலாம். போராட்டங்கள், வன்முறை, சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் அப்படின்னு வங்கதேசத்துல தொடர்ந்து அமைதியின்மை நிலவிட்டு வருது. அங்கு கடந்த மாதம் மாணவர் அமைப்பின் தலைவர் உஸ்மான் ஹாதி கொலை செய்யப்பட்டாரு. இது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. இதனால அவர்கள் அங்குள்ள சிறுபான்மையினரான இந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே அங்கு கடந்த 2 வாரங்கள்ல 3 இந்துக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. திபு சந்திரதாஸ், அம்ரிதித் முந்தால், பஜேந்திர பிஸ்வால் அப்படின்னு 3 இந்து இளைஞர்களை மாணவர் அமைப்பினர் கொலை செஞ்சாங்க. இது வங்கதேசத்துல அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துச்சு. அந்த அதிர்ச்சி ஓய்வதற்குள்ள வங்கதேசத்துல மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது. வங்கதேச மாநிலம் சரியத்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோகன் தாஸ் அப்படிங்கிறவர். இவருக்கு 50 வயசாகுது. இவர் அங்கே சொந்தமாக மருந்து கடை வச்சிருக்கிறாரு. நேற்று முன்தினம் இரவு பார்த்தீங்கன்னா கடையை மூடிட்டு தன்னுடைய வாகனத்துல வீடுக்கு போயிருக்கிறாரு. அப்போது வழியில் ஒரு கும்பல் அவரை மறிச்சு கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் தாக்கியிருக்காங்க. அந்த கும்பலிடம் இருந்து தப்பிக்க அவர் ஓடி இருக்கிறாரு. அவரை விடாம விரட்டி சென்று தாக்கியிருக்காங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம தாஸ் மீது பெட்ரோல் ஊற்றி தீப்பற்றி இருக்காங்க. தாஸ் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்காக பக்கத்தில் இருந்த குளத்துல குதிச்சிருக்கிறாரு. அருகில் இருந்த மக்கள் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து தாஸ் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. பல இடங்கள்ல வெட்டுக்காயங்கள், முகத்துல தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக தாசுடைய வயிற்று பகுதியில் ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவருடைய உடல்நலம் மோசமடைஞ்சிருக்கு. மேல் சிகிச்சைக்காக அவர் டாக்கா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. இது குறித்து வங்கதேச காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. தாஸ் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அவருடைய குடும்பத்தினரும் அங்க இருக்கும் இந்து மக்களும் கடுமையான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இதே வேளையில இந்தியா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்தியாவும் பங்களாதேஷும் 1996ஆம் ஆண்டுல கையெழுத்திட்ட கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் செயல்முறையை 2 நாடுகளும் தொடங்கியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காலாவதியாக இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தேவையான முன்னேற்பாடுகள், ஆய்வுகள், ஆலோசனைகளை துவங்க 2 நாடுகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் இந்தியாவில் இருக்கும் கங்கை மற்றும் பங்களாதேஷ் நாட்டில் இருக்கும் பத்மா ஆறுகளுடைய நீரோட்ட அளவை கணக்கிட கூட்டாக தொடங்கியிருக்காங்க. இந்த அளவீடுகள் மே 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு 10 நாட்களுக்கும் ஒரு முறை நடைபெறும். இதன் மூலம் 2 நாடுகளிலும் வறட்சியின் போது நீர் ஆதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஏப்ரல் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள் அவ்வப்போது உருவாகிட்டு வருது. குறிப்பாக பங்களாதேஷ் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை இல்லாத வேளையில இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இந்தியாவுடைய மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தற்போது பங்களாதேஷில் இருக்காங்க. அதே போல பங்களாதேஷுடைய தொழில்நுட்ப குழு இந்தியாவில் இருக்காங்க. ஃபராக்கா அணைக்கு அருகிலையும் ஹார்டின்ஸ் பாலத்துக்கு மேலேயும் நீர்மட்டம் பதிவு செய்யப்படுது. இவை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட 2 முக்கிய அளவீட்டு இடங்களாகும். பங்களாதேஷ் அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளுடைய பாதுகாப்புக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த HD தேவகவுடா மற்றும் பங்களாதேஷுடைய பிரதமராக அப்போது இருந்த ஷேக் ஹசீனா இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. 1975 இந்தியா ஃபராக்கா அணையை கட்டினதுக்கு அப்புறம் வறண்ட காலத்தில் கங்கை நீரோட்டம் குறித்து பல ஆண்டுகளாக ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. இந்த அணை ஹூக்லி ஆற்றுக்கு நீரை திருப்பி கொல்கத்தா துறைமுகத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் பங்களாதேஷ் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க. வறண்ட மாதங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக அந்த நாடு குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க.
அதனால தற்போது செய்யும் அளவீடு மற்றும் ஆய்வின் முடிவுகள் கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க சுமார் 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 நாடுகளும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு தொடங்கி 3 நாள் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள உலக அளவில் ஒரு பெரிய அளவிலான புவிசார் பதட்டம் உண்டாயிருச்சு. அமெரிக்க அரசாங்கம் வெனிசுலா நாட்டின் மீது திடீரென இராணுவ தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலுடைய ஒரு பகுதியாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவருடைய மனைவி ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வெனிசுலா மீது இராணுவ நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. வெனிசுலா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போதுமே ஆகாது. 2 நாடுகளுக்கும் இடையே மோதல்கள் இருந்த வண்ணம் தான் இருக்கு. வெனிசுலா மீது பல வர்த்தக தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நீண்ட காலமாகவே வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சூசகமாக தெரிவிச்சிட்டு வந்தாரு. இந்த முறை அதை நடத்தி காட்டிட்டாரு. வெனிசுலா தலைநகர் கராகஸ்ல வெடிகுண்டு சத்தமும் பயங்கர தாக்குதல் சத்தமும் கேட்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்க ராணுவம் வெனிசுலா மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கு. போர் விமானங்கள் பறக்கும் சத்தங்கள் கேட்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் அமெரிக்க விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் வெனிசுலா மீது விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ராணுவ நடவடிக்கையை சுட்டிக்காட்டிய இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு கொலம்பியா, கியூபா, ஈரான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா இந்த செயல்பாட்டை உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் வளங்களையும் அரிய வகை கனிம வளங்களையும் கைப்பற்றும் நோக்கத்தில் ட்ரம்ப் தன்னை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றார் அப்படின்னு வெனிசுலா அதிபர் மதுரோ அவர்கள் நீண்ட காலமாக புகார் சொல்லிட்டு வந்தாரு. தன்னை ஆட்சியிலிருந்து அகற்றி நாட்டின் வளங்களை கைப்பற்ற ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய ராணுவ தாக்குதல் நடந்திருக்கு. வெனிசுலா நாட்டுடைய ராணுவ தளங்கள் மற்றும் அதிபர் மதுரோவுடைய மாளிகையை குறிவைத்து இந்த வான்வெளி தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு படையுடைய சிறப்பு பிரிவான டெல்டா பிரிவினர் இந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை சிறைப்பிடித்து நாடு கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அமெரிக்க ராணுவம் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களையும் குறிவச்சு தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்றாங்க. இதற்கிடையில தான் வெனிசுலாவுடைய அரசாங்கம் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் சிறைப்பிடித்ததற்கான ஆதாரத்தை அமெரிக்கா வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பாவி மக்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டு இருப்பதாகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, வெனிசுலா அதிபர் மதுரோ அவர்கள் அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் அவர் செஞ்ச அனைத்து குற்றங்களுக்கும் அவர் தண்டனை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோதல்ல இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு வெனிசுலாவுக்கான முன்னாள் இந்திய தூதர் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்கா வெனிசுலா மீது நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் ஏற்கனவே தான் முதல் முறை அதிபரான போதே ட்ரம்ப் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டார், இந்த முறை அதை செய்து காட்டியிருக்கிறார் அப்படின்னும் வெனிசுலா அதிபர் சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில வெனிசுலாவுடன் இந்தியாவின் வர்த்தகமும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னும் அவங்க கிட்ட நாம கச்சா எண்ணெயும் வாங்குறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்முடைய நாட்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கிடையில தான் ஐநா பாதுகாப்பாவை கூடி அமெரிக்காவுடைய இந்த செயல் குறித்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ட்ரம்ப் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு வேகமாக எரிய தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மேற்கொண்டு தங்கம் வெள்ளி விலைகளை உயர்த்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.